ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவங்க, என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ணே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருந்து நடத்தட்டும். மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதா இருப்பதனால மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you, Charles brother. சேம் டு யூ. ஆனா இப்போ நீங்க பாஸ்டர், தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் ஆண்டவர் உங்க கூட பேசியிருப்பாங்க இல்லையா? 2025 எப்படி எல்லாம் இருக்கும்? ஏன்னா மக்கள் ஆர்வமா இருக்காங்க. 2025 எப்படி இருக்கும்? ஆண்டவர் மென்மேலும் 2025 ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன திருப்புன்னு பேட்டி கொண்டு வந்துட்டு டக்குன்னு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, நானே ஒரு தகைச்சிட்டேன். சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன். ரெடி பண்ணிருப்பீங்க. கிழக்கே சூரியன் உதிக்கும் மேற்கே மறையும். அதாவது இன்னைக்கு தீர்க்க தரிசனம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகளாகிய எங்களுக்கு எல்லாம் யாரு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அவங்களோடதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்ப மத்த பாஸ்டர்கள் எல்லாம் வேஸ்ட். உதாரணத்துக்கு எங்க சபை போதகர், சரி, அவர்கிட்ட ஆண்டவர் பேசுறது இல்ல. ஆனா யூடியூப்ல பிரபலமா இருக்கிற ஊழியக்காரர்கள் பாஸ்டர்மார்களோட என்ன பண்றாங்க, ஆண்டவர் முகமுகமா பேசுறாங்க. நிறைய இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்கும்ன்றத சொல்றாங்க. இந்த மாதிரி ஏத்துக்கிற நிலைமையில விசுவாசிகளாகிய நாங்க இருக்கோம். ஓகே, இப்ப எங்களை திருப்திப்படுத்துறதுக்கு தான் பாஸ்டர்மார்கள்ன்ற பேர்ல, ஊழியக்காரர்கள் பேர்ல என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இது வேதத்தின்படி அது என்ன தீர்க்க தரிசனம் எங்க மேல உள்ள ஃபால்ட்டா, இல்ல பாஸ்டர்மார்கள் யூடியூப்ல பிரபலமா இருக்கிற ஊழியக்காரர்கள் அவங்க ஏன்னா பிரபலம் ஆகணும்னு வச்சுங்களேன். சரி, இப்ப நீங்க மோசஸ் செல்லத்துறை ஆகிய நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, என்னதான் பைபிள் வசனத்தை கரைச்சு குடிச்சு உண்மை சத்தியத்தை பேசுங்க, உங்களை மக்கள் அதாவது ரீச் ரொம்ப தெரியும். யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளிக்கு தான் தெரியும். சரி, அதே நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி பாருங்க, பெரிய வட்டமே பெருசாயிரும், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. பிரபலத்துக்காக பண்றாங்க அந்த மாதிரி காரியங்கள். பாஸ்டர்மார்கள் பிளஸ் விசுவாசிகள் ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு 2-3 நாளாவே நல்ல ஜெபம், தொடர்ந்து எங்களுக்கு மீட்டிங், நல்ல ஜெபம், கர்த்தருடைய பிரசன்னம் நல்லா ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது இதை குறித்து நம்ம நீங்க ஒரு 2 எபிசோடா கூட நீங்க போடுங்க. இது ஒரு சரியான தருணம். எழுப்புதலுக்கான காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது தீர்க்க தரிசனங்கிறத குறித்து நம்ம பேசிதான் ஆகணும். நீ வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க டக்கு 2025 அப்படின்னு. அது அந்த மாதிரி இன்றைக்கு விசுவாசிகள் பழகிட்டாங்க. கரெக்ட். ஒரு பாஸ்டர்ட்ட போன உடனே டமால் கண்ணை மூடிட்டு, உனக்கு வலது பக்கம் வலி இருக்கிறது, நீ பல வருஷமா குடல் வியாதியில உனக்கு வியாதி இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னு மக்கள் சரீர ரீதியான தேவைகளுக்காகவே போதகரை அணுகிறதுனால தீர்க்க தரிசனத்தை பத்தி எல்லோரும் அதை அறிந்து கொள்ளாதனால தான் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. கரெக்ட். அதனாலதான் இப்போ நீங்க பொதுவா தீர்க்க தரிசனம் யார் ரொம்ப கேட்க விரும்புறாங்க பாருங்க, உலக சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ஆமா, யாராவது ஆண்டவர்கிட்ட போய் அடுத்த வருஷம் நான் நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போவேன்னு கேட்டிருக்கானா? கேட்க மாட்டாங்க. ஆனா வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா, இல்ல எனக்கு வர்ற வருஷம் என்னவா இருக்கும்? அப்போ சரீர தேவைகளுக்காகவே கேட்கிற மாதிரி மக்களும் மாறிட்டாங்க, சில போதகர் மக்களையும் மாத்திட்டாங்க. கரெக்ட். இப்போ அதனாலதான் நீங்க சொல்லும் போது என்ன ரீச் ஆகும்போது எடுத்தோன்னு நானே சொல்லலாம் வச்சுக்கலாம், 25ஆம் ஆண்டு நான் தூதனை பார்த்தேன், அவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதான் உண்மை ஆயிடுச்சு. ஆனா தீர்க்க தரிசனம் அப்படின்னா பைபிள்ல இருந்துனா அதனுடைய என்ன சொல்ல, அதனுடைய ரகசியங்களை, அதனுடைய காரியங்களை சொல்ல விரும்புறேன். தீர்க்க தரிசனம் நம்ம பொதுவா எடுத்திருக்கோம் பாருங்க, இந்த வார்த்தை எப்படி பைபிள்ல வந்துச்சு? அதாவது எலியா காலத்துல, எலிசா காலத்துல, எரேமியா தீர்க்க தரிசி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், இயேசு கிறிஸ்துன்னு வச்சுங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, மக்களுக்கு ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும், அத ஒரு மனிதன் மூலமா என்ன பண்றாங்க. கரெக்டா சொல்றீங்க. இப்போ
தீர்க்க தரிசின்னு நம்ம எடுக்கிறோம் பாருங்க. நம்மளுடைய வேதாகமம், அதாவது மல்கியா புத்தகத்தோட இடைப்பட்ட 400 ஆண்டு காலம் ஒரு இடைவெளி. அதுல வந்து பெர்ஷியன்ஸ் வராங்க, அவர்கள் ராஜ்யத்தை கிரேக்கர்கள் முறியடிக்கிறாங்க. கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டர் தி கிரேட் வரார். அவரு காலத்துல அரசாங்க மொழியாக கிரேக்க மொழி ஆக்கப்பட்டதுனால வேதத்தை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க வேதத்தை. அப்போ ஒரிஜினலா இருக்கிற ஹீப்ரு மொழியில இருந்து கிரேக்க மொழிக்கு அவங்க மாத்தும் போது ஏற்பட்ட சில அந்த வார்த்தைகள் மாறிடுச்சு பாருங்க. அதனால ஒரு குழப்பம் வந்திருக்கு. எப்படின்னு சொல்றேன், குழப்பம் கூட சொல்ல முடியாது. கிரேக்க மொழியில வந்து இப்போ தீர்க்க தரிசி, நம்ம வந்து ஆங்கிலத்துல ப்ராஃபட்டுங்கிறோம்ல, அது வந்து நீங்க கிரேக்க மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபட்டஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனம். இப்போ உங்களுக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் இருக்குல்ல, அது வந்து ஆங்கிலத்துல முதல்ல வேதாகம மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்துதான் தமிழாக்கத்தை தமிழ் பைபிள் வந்து மொழிபெயர்த்தாங்க. கிங் ஜேம்ஸ்ல இருந்து அதுல இருந்தும் மொழிபெயர்த்தாங்க. அதாவது மூல பாஷையெல்லாம் எடுத்து ஒரு ஆங்கிலக்காரனும் ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு தமிழை கத்துக்கிட்டு தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தாங்க. இப்ப ஏன் இவ்வளவு சொல்றது, போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, தீர்க்க தரிசனங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய இடத்துல 4 வகையான காரியத்தை குறிக்கும். அது உங்களுக்கு புதிதா இருக்கலாம், பாக்குறவங்களும் புதுசா இருக்கலாம், அதுதான் உண்மை. இப்போ தீர்க்க தரிசனம் என்பது ஒண்ணு வந்து பார்க்கிறது, காண்கிறது. ஃபர்ஸ்ட் காண்கிறதுனா சி, ஓகே, கண்ணால காண்கிறது, காண்கிறது. இப்ப இயேசுகிறிஸ்து பிறக்கும் பொழுது இல்ல, நான் என்னன்னு சொல்றேன், அப்படி இல்ல, காண்கிறது. அப்ப அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அதுக்கு பேரு ரோவேக் அப்படிம்பாங்க. ரோவேக் அப்படின்னா காண்கிறதல், ரோவேக். இதுக்கு இத வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இதையும் தீர்க்க தரிசனம் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா அது பேர் உண்மையில தீர்க்க தரிசனம் கிடையாது. ரோவேக்னா என்னன்னா, சாமுவேல் இருக்காருல்ல தீர்க்க தரிசி, அவர் ஒரு ரோவேக்மாங்க. ரோவேக்னா காண்கிறவர்கள். எதை காண்பார்கள்? தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தாங்க. அது ஒரு கிஃப்ட். அது வந்து சாரி கிஃப்ட் இல்ல, அது ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். சிலவங்களுக்கு வந்து பரலோக தரிசனங்கள், தேவனுடைய மகத்துவத்தை ஆண்டவர் சிலவங்களுக்கு காமிப்பார். சாமுவேல் தீர்க்க தரிசனம் தான் சொல்றோம், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லல. ஓ புரியுது, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லல. இதுக்கு பேரு ரோவேக். அதாவது ROVH ரோவேக் அப்படின்னா காண்கிறது. இப்போ வந்து நம்ம பாருங்க, சவுல் வந்து என்ன பண்ணாரு, தீர்க்க தரிசனம் பேசினார். நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னார் உடனே நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இதோ அடுத்த மாதம் உனக்கு வேலை வருகிறது, அதைத்தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். அது கிடையாது. சவுல் இறங்கி வரும்போது தீர்க்க தரிசனம் சொன்னார்னா அவர் தேவனுடைய மகத்துவத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே அவரால் என்ன செய்ய முடியல, அதை தாங்கிக்க முடியல. அப்போ பார்த்துட்டு அவர் தேவனுடைய மகத்துவத்தை பார்த்த உடனே நம்மள அறியாமலே அவங்க பேசுவாங்கல்ல, பயங்கரமா இருக்குது, ஐயோ அப்படி இருக்குது, ஓ வா செம்ம அப்படிங்கிறோம்ல, அத போல இப்போ சாமுவேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்போ எலியா தீர்க்க தரிசி இருந்தார்ல, அவர் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? ரதங்கள் தெரிந்தது, அக்னிமயமான ரதங்கள். இவர்களுக்கு பேரு இவர்கள் பேரு ரோவேக்கள். அவர்கள் என்றால் காண்கிறவர்கள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வேதத்துல ஹீப்ரு பாஷையில, மூல பாஷையில, வேதம் எழுதப்பட்ட பாஷையில எழுதப்பட்ட நடை. நீங்க இதுக்கும் தமிழாக்கத்துல தீர்க்க தரிசனம் தான் சொல்லுவாங்க போட்டிருக்குது. இதுக்கும் ஆங்கிலத்துல ப்ராஃபசைஸ் தான் போட்டிருக்குது. உடனே இது அப்போ சாமுவேல் தீர்க்க தரிசன, சாமுவேல் ரோவே ஒருவர் ரோவேன்னா பார்க்கிறவர், காண்கிறவர். அவர் என்ன செய்வார்னா தேவ மகத்துவத்தை பார்க்கிறார். ரைட். இப்போ அவர் பார்க்கிறார்ல,
உங்களுக்கு பைபிள் கதை தெரியும். தாவீதை பார்க்கறதுக்கு சவுல் ஆட்கள் அனுப்புனாரு பிடிக்கிறதுக்கு. அப்படி தானே? ஆமா. ராமா பட்டணத்துல அங்க இருக்கிற அங்க தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துக்கு அனுப்புறாங்க. போறவங்க எல்லாம் போர் வீரர்கள் கூட அங்க போன என்ன சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு போட்டிருக்கு. போர் வீரர்கள் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க தான் தாவீது, இன்னொருத்தர் அங்க இருக்கிறாரு சவுல், ஒருத்தர் எவனோ இருக்கான், அவர் நம்ம உங்களை பார்க்க அனுப்புறான். வந்த பிறகு போர் வீரர் உங்களை பார்த்து, ஓ இதோ ஒருத்தர் இருக்கிறார் தாவீது இந்த பக்கத்துல, அவரே அப்படி சொல்ல போறாரு. அந்த இடத்துல வந்த உடனே அவர்கள் இந்த ரோவேக்கலாய் அது வந்துடுச்சு அவங்களுக்கு. அவங்க தேவனுடைய மகத்துவத்தை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, முதல்ல ஒருத்தர் அனுப்புனாங்க, 2வது ஒருத்தர் டீம் போச்சு, 3வது டீம் போச்சு, 4வது சவுலே போயிட்டாரு. சவுல் போய் ட்ரெஸ் எல்லாம் கலந்து போச்சு, ஆடையெல்லாம் கலத்தி போட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா ஏதோ ஒன்றை பயங்கரமான காரியத்தை பார்த்திருக்கிறார். அப்போ அவர் தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. முதல் 2வது ஒரு வகை இருக்குது. சாமுவேல் சொன்னார்ல, அதே போல 2வது ஒரு வகை இருக்கு. அந்த வகை பேர் என்னன்னா, 2வது வகை பேர் நெருங்களேன் பென் ரோவிக். அதாவது 2வது வகை ஹோசே. சாரி, 2வது வகை ஹோசே. ஹோசே அப்படின்னா பார்க்கிறது. முதல்ல சொன்னதும் பார்க்கிறது, காண்கிறது. ஓ, காண்கிறது. ஓ, சரி. முதல்ல காண்கிறது, தேவனுடைய மகத்துவத்தை, பிரம்மாண்டத்தை, தேவனுடைய மகிமையை காண்கிறது. அவங்களுக்கு அப்படி அவங்க அதுக்காக எல்லாம் ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். தேவன் இயற்கையாகவே அந்த மாதிரி சிலவங்களுக்கு கொடுத்துருப்பார். காண்கிறது. ஹோசேன்னா மோசே இருக்கு பாருங்க, மோசே தீர்க்கதரிசின்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துலலாம் நீங்க மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னா மோசே தீர்க்கதரிசிங்கிற இடத்துல ஹோசேன்னு இருக்கும். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற இருக்குல்ல, அதுல என்ன இருக்கும், அதுல ரோவேக் இருக்கும். மோசேக்கு ஹோசேன்னு இருக்கும். ஹோசேங்கிறது ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனம், ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனங்கள். அவங்க எப்படின்னா, மோசே என்ன கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களுடைய முகத்தை. அப்ப ஆண்டவர் அந்த மலை பிளம்புல அந்த பிளவுல வச்சுட்டு, என் முகத்தை பார்க்க முடியாதுப்பா, என்னுடைய பின் மகிமையை நீ பார்க்கலான்னாரு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பி தங்களை தனித்துவப்படுத்தி உபவாசம் இருந்து ஆராதிச்சு தியானம் பண்ணி 40-30 நாள் தனிமையா இருந்து ஆசைப்படுவாங்க. நான் தேவனுடைய மகத்துவத்தை, தேவ பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புவாங்க. அவங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஓ, சூப்பர். இப்போ மோசே எப்படி பார்க்க விரும்புறாரு ஆண்டவரை? 40 நாள் மேல இருந்து பார்க்க விரும்பினாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். இப்போ நம்மளும் இருக்கிறோம், நமக்கு ஆசை இருக்குது. நிறைய பாஸ்டர்ஸ் போய் ஜெபிக்கிறாங்க. அப்போ சொல்லுவாங்க தேவ மகத்துவத்தை பார்த்துன்னு சொல்லி. அவங்க பேரு ஹோசே. இவங்களுக்கு தமிழ தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. தமிழாக்கம் பண்ணும்போது தீர்க்கதரிசி, எல்லாரும் தீர்க்கதரிசி ஆயிடுச்சு. இப்போ 3வது ஒருத்தர் இருக்கிறாங்க. அது என்னன்னா இஷ் எல் ஹோஹிம். இஷ்னா மனுஷன், எல்லோஹிம்னா தேவன். தேவனுடைய மனுஷன். இஷ் எல்லோஹிம்னா தேவனுடைய மனுஷன். இவங்க பேரும் தீர்க்கதரிசின்னு பைபிள்ல போட்டிருக்கு. எங்கெல்லாம் இப்ப ஒண்ணுல சாமுவேலை பார்த்து என்ன சொன்னாங்க, இதோ இங்க ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல. அது மூல பாஷையில போனீங்கன்னா இதோ இங்கே இஷ் எல்லோஹிம் இருக்கிறார். சரி சரி, அப்படிதான் அதுல போட்டிருக்கு. நம்ம தமிழாக்கம் பண்ணும்போது இங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். இந்த இஷ் எல்லோஹிம்ங்கிறதும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான். இவங்களும் தீர்க்கதரிசி தான். அதனாலதான் சாமுவேலை தீர்க்கதரிசி சொல்லும்போது அதுக்கு பேர் இஷ் எல்லோஹிம். சரி சரி, ஓகே. அப்புறம் இப்ப நீங்க ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்டம் என்ன தெரியுமா? உண்மையில தீர்க்கதரிசிங்களா? அப்போ இது ஒரு இப்ப நாம ரொம்ப எதிர்பார்க்க தீர்க்கதரிசி பேர் என்னன்னா நபிம்பாங்க. நபி நபி நபி. இப்போ நீங்க குரான்ல எடுத்தீங்கன்னா நபிகள், குரான்ல ஆபிரகாம், ஈசா நபி. ஈசா நபினா தேவதூதர், தேவனுடைய தீர்க்கதரிசி. இவர்கள் யாருன்னா தேவனுடையதை மக்களுக்கு சொல்லுகிறவர்கள். கரெக்ட். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தேவனை பத்தி சொல்லுவாங்க, தேவனிட்ட இருந்து மக்களுக்குள்ள காரியத்தை சொல்லுவாங்க. அத மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிறவர்களை சொல்லுவாங்க. இவங்க பேரு நபி. இவங்க பேரு தீர்க்கதரிசி அப்படின்னு
பொத்தாம் பொதுவா என்ன பண்ணிட்டாங்க, வேதம் முழுக்க தீர்க்கதரிசிகள் போட்டுனால நம்ம பைபிளை வாசிக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறோம். தீர்க்கதரிசினா நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணுதான், எதிர்காலத்துல நடக்க சொல்லணும். எதிர்காலத்துல நடக்கத சொல்லணும். அப்படி கிடையாது. அப்போ இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து வாங்கி மெசேஜை வாங்கி மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா எதிர்கால திட்டங்களை சொல்லுவாங்க, எதிர்காலம் நடக்கக்கூடியதை சொல்லுவாங்க. நீங்க முழு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அவங்க நான் சொல்ற இந்த 4 டைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தோம் பாருங்க, எதிர்காலத்துல நடக்கிற சொல்றவங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்காங்க. மத்த நேரத்துல அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து நம்ம டிமில்லாம் வந்து டெய்லி தீர்க்கதரிசனம் சொல்றது கிடையாது. அவங்க மத்த நேரத்துல ஆண்டவரை பார்க்கிறது, காண்கிறது, தெய்வ திட்டங்களை அப்படிதான் இருந்தாங்க. இப்போ நமக்கு எது இப்போ எடுத்துடுச்சுன்னா, எதிர்கால திட்டங்களை ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து பெரிய ஆளு. அப்படி கிடையாது. அப்ப மோசையோட பெரிய தீர்க்கதரிசி இருக்கிறான்னு பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப முதல்ல தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கணும். நாம முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அப்போ கர்த்தர் வந்து இப்ப இப்படி இதுல எந்த வகையில கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறாருன்னு பார்க்கணும். சரி, கரெக்ட். நீங்க ஒரு பாஸ்டர் பாக்குறீங்க, அந்த பாஸ்டர் சொல்லிப்பாரு, நான் வந்து ஆண்டோடைய மகத்துவத்தை பார்த்தேன். அப்ப அவர் வந்து தீர்க்கதரிசி சொல்ற அவரோட தீர்க்கதரிசி தான். என்ன தீர்க்கதரிசி? பார்க்கிறவர். அது இன்றைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் ஒரு நாள் உங்களுக்கு கூட ஆண்டவர் நீங்க திடீர்னு ஆண்டவர் சில மகத்துவங்களை காமிக்கலாம். கட்டாயம். அப்போ நீங்க வந்து அதை வந்து நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அது உங்களுக்கு கருத்துக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க தீர்க்கதரிசி. அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்த உடனே உங்களை அறியாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா. இல்லாட்ட என்ன சொல்ல திடீர்னு ஓ ஏன் அப்பாடியே எடுமே. அப்போ பக்கத்துல என்னப்பா ஒரு மாதிரி உளறான மாதிரி இருக்கும். இல்ல மகத்துவத்தை பாக்குறாரு. இப்ப நம்ம கதைக்கு வரும். இப்போ பைபிள்ல ஐயா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லியாச்சியா, ஆண்டவர் எப்போதும் சொல்லிட்டே தான் இருப்பாரா? தேவன் எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சொல்லுவார். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும், பைபிள்ல தீர்க்க தரிசனம்னு சொல்லியிருக்கீங்களே, அது எது? கட்டாயம். ஆமா. பைபிள்ல எங்கெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு பாருங்க. ஆமா. அது வந்து தீர்க்க தரிசனம் சொல்லதை குறிச்சு போடல. நீங்க நோட் பண்ணி வேணா, நீங்க நம்ம லூக்கா வேண்டாம், மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 7:12 அவசியமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க பொறுமையா அதை பாருங்க. இன்டர்லைனர் பைபிள்னு ஒண்ணு இருக்குது. ஆங்கிலமும் எபிரேய மொழியும் சேர்ந்த ஒரு பைபிள் இருக்கு, வாங்கி படிங்க. இன்டர்லைனர் பைபிள் கீழே வந்து எபிரேய பாஷையில போட்டிருக்கும், மேல வந்து ஆங்கிலத்துல போட்டிருக்கும். அதெல்லாம் நீங்க பாருங்க. மத்தேயு 7:12 எடுப்போமே. இந்த பாருங்க. இதனால நிறைய பேர் எங்க மேல கோவப்படுவீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், சோத்திரம். அது ஒண்ணு, நம்ம வசனத்தை சொல்லும் நமக்கு என்ன வந்திருக்கு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆளு தீர்க்க தரிசனமான்னு சொன்ன உடனே எதை எடுத்துக்குவாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவதை எடுத்துக்கிறாங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல வரேன். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்கல்ல, சரி, முதல்ல ஒரு 5 புத்தகம் இருக்கு பாருங்க, அது வந்து மோசே எழுதினது. மீதி உள்ள புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து தீர்க்க தரிசன புத்தகங்கள், தீர்க்க தரிசிகள் சொன்னது. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அது தோரான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து எழுதப்பட்ட அந்த மொத்த புத்தகத்துக்கு வந்து முதல்ல தோரா, நபீன்னு சொன்னல, அவங்க சொன்னப்பட்ட புத்தகத்துக்கு பேரு நபீம். நபீம்னா புத்தகம், நிறைய புத்தகம். நபீம்னா என்னது? தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு தெரியுமா? நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் அப்படின்னா, இத மூல பாஷையில தீர்க்க தரிசிய சொல்லல, ரோவைய சொல்லல, ஈஷ் எலோஹிம சொல்லல, கோசைய சொல்லல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நபீம் அப்படின்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அப்ப நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும், எது மோசே காலத்துல கொடுத்தது. மீதி புத்தகங்கள் என்னது? தீர்க்க தரிசி புஸ்தகம். அப்ப மொத்தம் எதை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டை சொல்றாரு. சரி சரி, கரெக்ட்.
பழைய ஏற்பாட்டை சொல்றாரு ஆண்டவர். இது உண்மை. இது நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, பைபிள் எடுத்து தியானம் பண்ணுங்க. இப்ப இதுலயே பாருங்களேன், இப்ப இதுலயே 24 வசனத்துக்கு வாங்க. இப்ப நிறைவேறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவ்வளவு, சாரி மன்னிக்கணும், இதுல என்ன சொல்றாங்க, நான் நல்ல ஒரு அருமையான 24 மத்திய இப்ப நிறைவேற எடுத்து பேசுறது தானே சொல்ல போறேன். கள்ள தீர்க்க தரிசனமா என்னன்னு சொல்ல தெரியல. 24 மத்திய எடுங்க. வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களை செய்வார்கள். ரைட். இப்போ இந்த கதைக்கு வரும். இப்போ 5:17 வாங்க. நீங்க பொறுமையா எடுத்து போடுங்க. 5:17 ஆண்டவர் சொல்றாரு. 5 உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான், நல்ல காரியங்கள் கிடக்கும். அதுல 17 வசனம் கர்த்தர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இருக்குது. அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த பழைய ஏற்பாடை வெறுக்கிற மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்லித்தரேன். நான் இது வரலாற்று பின்னணியோடும் மொழி ஆராய்ச்சியோடு சொல்றேன். அழிக்கிறதுக்கு வரலங்கிறார். இப்ப இந்த இடத்துல என்ன மூல பாஷையில போட்டு தெரியுமா சொல்லி, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும், எது மோசே. இங்க தீர்க்க தரிசனங்கள்னா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றது இல்ல, நபீம் தீர்க்க தரிசன புத்தகங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்தா இப்படி வசனம் புரியும். நான் பழைய ஏற்பாட்டை அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், நான் அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இப்போ இத இது நம்ம இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிக்க ரொம்ப அது எப்படின்னா ஒரு அளப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இது உண்மையா இப்படி நம்ம என்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பைபிள்ல போய் யாராவது பழைய ஏற்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் பைபிள் ஆண்டு சொல்லாத நிறைவேற்றத்தை வந்துங்கிறாரு. சரி, அப்போ மோஸ்ட் ஆஃப், அதாவது அதிகமாய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை காரியங்களும் தீர்க்க தரிசனம் சொல்வதை குறிக்கவில்லை, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை குறிக்கிறது. இப்போ நம்ம கள்ள தீர்க்க செய்தி படிச்சோம்ல, மத்திய 24. ஆமா. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துலயும் இப்ப சொல்லுங்க தீர்க்க தரிசிகள் என்னது, தீர்க்க தரிசனம்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம்னா பழைய ஒரிஜினல். நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ தீர்க்க தரிசனம், அதுக்கு நான் வாரேன், அது கொரிந்தியர்ல இருக்குது, நான் சொல்ல வாரேன். இப்போ உங்களுக்கு மனசுல புரிஞ்சிடுச்சு. மூல பாஷையில தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றது என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டை சொல்றாரு, நபீன்னு சொல்றாரு. நபீன்னா எல்லாரும் தெரிஞ்சது, வரலாற்று ஆராய்ச்சி ஆசிரியர்களுக்கு தெரியும், பெரிய பெரிய போதவர்களுக்கு தெரியும், நல்ல படிச்ச பாஸ்டருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு தீர்க்க தரிசிகன்னா பழைய ஏற்பாடு, கள்ள தீர்க்க தரிசினா கள்ள பழைய ஏற்பாடு. அப்படின்னா எப்படி சொல்லி பாருங்க, தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாடு, அதான் மூல பாஷையில. கள்ள தீர்க்க தரிசி கள்ள பழைய ஏற்பாடு. அப்படின்னா யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட வேண்டான்னு சொல்றாங்களோ, பழைய ஏற்பாட மாத்தி போதிக்கிறாங்களோ அவங்க பேர் யாரு, கள்ள முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம கள்ள தீர்க்க தரிசி சொல்றோமே, இவங்களுக்கு எல்லாம் ஒரு காரியத்தை சொல்றேன், பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் வந்தாருன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டை வேண்டான்னு சொல்றவங்க யாரு, கள்ள தீர்க்க தரிசிகள். முடிஞ்சது. அதுக்கு வரலாற்று சொல்லட்டுமா, யூதர்கள் அதிகமாய் கொன்னது யாரு, அதிகமா கொண்டது பயங்கரம் அடிக்கடி சொல்லுவீங்களே வரலாற்றுல இருக்கல, யூதர்களை ஒருத்தன் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டாடல யாரு, கோலியாத்தா இல்ல, நோ ஹிட்லர். ஹிட்லர் கொண்டாடல. நாஜிம் படைகள், அந்த நாஜிம் படைகள் அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க தெரியுமா, வரலாற்றுல இருக்கு. அவங்க பழைய ஏற்பாடு ஒண்ணு கிடையாது அவர் காலத்துல அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை எரிச்சாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பழைய ஏற்பாட்டை எரிச்சாங்க. இது பிசாசு செய்யற காரியம், பிசாசுக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டை அவங்க எரிச்சாங்க. ஏன்னா அவன் அத்தனை பேரும் தீர்க்க தரிசி கள்ள போதங்க. இது வரலாற்றுல இருக்குது. பழைய ஏற்பாடே கிடையாதுட்டாங்க. யாரு, அவன் ஹிட்லர் காலத்துல. அது வேணும்னே செய்யப்பட்டது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்போ நீங்க இந்த இப்படி எல்லாம் ஆண்டவர் பைபிள தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். இப்ப நீங்க சங்கீதம் 105 இருக்குல்ல, சங்கீதம் 105
எடுக்கிறேண்ணே. எல்லாரும் நீங்களும் சங்கீதம் 105 எடுங்க எங்க கூட. 105 15ஆம் வசனத்துக்கு வருவோம். 15 வசனம் நானே வாசிக்கட்டுமா? நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்கள. தாவீது சவுலை தொடாமல் இருந்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவ்வளவுதான். எங்கேயாவது அவர் தீர்க்க தரிசின்னு தொடாம இருந்துன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. ஏன்னா அவர் ஒரு ரோவேக்கா இருந்தார். அவர் மகத்துவத்தை பார்த்தாரு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அபிஷேகம் பண்ணவர்களை தொடாதீங்க. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாம. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர் தீங்கு செய்யாதன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நவீம் பழைய ஏற்பாட்டுக்கு தீங்கு செய்யாத. ஆண்டவருடைய வார்த்தை அப்ப பழைய ஏற்பாடு சொல்ல வேண்டாம், வேதாகமத்துக்கு தீங்கு செய்யாத. வேதாகமத்தை புரட்டாத, வேதாகமத்தை இல்லாததை இருக்குன்னு சொல்லாத, கர்த்தருடைய நோக்கத்தை மாத்தாத. இதை நீங்க நல்ல சேலஞ்சே பண்ற. நீங்க போய் எபிரேய பாஷையில கிரேக்க பாஷையில உள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்போ இப்படி போட்டிருக்கு. இதுல நவீன் தீர்க்க தரிசிகளுக்குன்னா வேதாகமத்திற்கு தீங்கு செய்யாது. சரி, இன்னும் உங்களுக்கு பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு லூக்கா வரும். மத்திய பேசிட்டோம்ல, லூக்காவும் பாத்துரும். லூக்கால 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? ரெண்டு இதே போடுங்க. 24 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. சொல்றாரு, தீர்க்க தரிசிகள் யாவரும் சொன்னது என்னதுக்கு? விசுவாசிக்காதவர்களுக்கு மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் தெரியுமா? தீர்க்க தரிசி சொல்லலாம் கேட்காம அது மந்த இருதயம் இருக்கிறீங்க. என்ன ஊழியக்காரர் தீர்க்க தரிசி சொல்லலாம் கேட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? லூக்கா 24 25. அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். நம்ம நினைச்சுக்குவோம் தீர்க்க தரிசி சொல்லலாம் இது நம்மள போலுக்கு அதை புரிஞ்சுக்கலாம மந்த இருதயமா இருக்கிறீங்க. நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நானும் ஒரு காலகட்டத்தில் அறியாமல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இங்க என்ன போடுறது தெரியுமா? பழைய ஏற்பாடுகளை சொன்ன யாவையும் விசுவாசிக்காத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்படி இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாடு சொல்ல இப்படி சொல்லும், வேதாகமத்தை சொன்ன யாவையும் விசுவாசிக்காத விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் தீர்க்க தரிசி வாசிக்கும் கவனமா வாசிக்கிறோம். நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டனாலதான் எல்லாத்தையும் பொதுவா தீர்க்க தரிசனம் சொல்லி நமக்கு ஒரே ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்? கண்ணை மூடிட்டு எதிர்காலத்தை சொல்லணும், இல்லைன்னா நடந்ததை சொல்லணும். சரி, இப்போ இந்த இதுக்குள்ள பேயில விரட்டுறாங்கல்ல. இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி, ஜோசியக்காரங்க இருக்காங்கல்ல, சில ஜோசியக்காரங்கெல்லாம் பாத்துருக்கீங்கன்னா, நீ உள்ள போன உடனே வாமா போனமா உனக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகி 3 மாசத்துல உனக்கு ஒரு விபத்து நடந்துச்சா? நம்மால ஆமாயா ஆமாங்க நடந்துச்சு. ரெண்டாவது பொண்ணு ஓடி போயிடுச்சு இல்ல? ஐயா கரெக்டா சொல்லிட்டீங்க. உன் வீட்டுக்காரருக்கு சாகும்போது எத்தனை வயசு இருக்குமே? எல்லாம் உண்மையான சொல்லுவாரு. அதே ஜோசியக்கார்ட்ட, ஐயா நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் 10 மணிக்குன்னு கேளுங்களேன். நடந்ததை சொல்லக்கூடிய சக்தி தீய சக்திகளுக்கு இருக்கிறது. நான் அதுக்காக ஜோசியக்காரங்க தீய சக்தின்னு சொல்லல. நான் நல்ல ஜோசியத்தை விட்டுருக்கேன். அந்த மாதிரி தீய சக்தியோட செய்யறவங்க நடக்க போது சொல்ல முடியாது. அது கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சா தெரியுமா? நிறைய பாஸ்டர் மாறும் இப்படிப்பட்ட தீய சக்தியின் உதவியோடு நடந்தது போறன்னு சொல்லுது. கேட்ல ஒருத்தர், அப்பா அந்த விக்ரம்பர் ஜேம்ஸ், நீ போன வருஷம் நீ பக்கத்து வீட்டுல ஒரு அம்மாட்ட அந்த நகையை நீ திருடிட்ட உடனே நம்மளுக்கு கதறிடுவான். ஐயோ ஆத்தா ஆமான்னு
நடந்ததை சொல்லிடலாம், நடக்க போறத கர்த்தர் தான் வெளிப்படுத்த முடியும். அப்போ எச்சரிக்கையா இருக்கணும், வேதத்தை புரிஞ்சுக்கணும், வசனத்தின் அடிப்படையில இருக்கான்னு பார்க்கணும். வசனத்துக்கு இப்ப நீங்க அவர் சொல்றதுக்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. அப்படி இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ மத்தேயு பார்த்துட்டோம், லூக்கா பார்த்துட்டோம், வாங்க அப்போஸ்தலர்கள் போவோம். நிறைய பேர் உடனே அங்கதானே எழுப்புதல் திருச்சபை ஆரம்பிச்சது. அப்போஸ்தலர்கள்ல 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இப்படி வாசிக்க போனா இப்படி வாசிப்போம், அவரை குறித்து, அதாவது மன்னிப்பை பெறுவான் என்று வேதாகமம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு போட்டிருக்கு. அதாவது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து போட்டிருக்கு. இது இந்த தீர்க்க தரிசிகள் இருக்கு பாருங்க, இதை நம்ம தீர்க்க தரிசி நினைச்சுக்கிட்டு இத வச்சு புடிச்சு நம்ம போட்டு மக்களை மக்கள்கிட்ட பேசி மக்களையும் குழப்பிடுறது, நாமளும் குழம்பிக்கிறோம், சில போதகரும் குழம்பிக்கிறாங்க. இப்ப 11:43 போட்டுக்கிற தீர்க்க தரிசிகள் மனுஷன் கிடையாது, பைபிள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. சூப்பர். அப்போ இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வர போறேன். அப்ப ஐயா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது, அப்ப அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் கிடையாதா? ஆமா, கரெக்ட். இப்ப சொல்றத பார்த்தா நீங்க என்ன பெரிய, நீங்க சொல்றத பார்த்தா பூரா தப்பாலாம் தெரியுது. அப்ப உண்மையில தீர்க்க தரிசனம் சொன்னீங்கல்ல முதல்ல, நபின்னு, அப்ப அவங்க எல்லாம் யாரு? நபின்னு இப்ப இல்லையா? இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் வரவுன்னு சொல்லி இருக்கிறாரு, அப்ப அதெல்லாம் இருக்குதா? இருக்குது. அது எங்கன்னு பாத்துருவோம். இப்போ எடுங்க, உங்களுக்கு சொல்லி தப்போம். ரோமர் 12 வாங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 12:6 போவோம். ரோமர் 12:6 எல்லாரும் எடுத்திருப்பீங்க என்னோட வேகமா. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இப்ப நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற. அப்ப நீங்க இப்ப என்ன போட்டிருக்க? தீர்க்க தரிசனம் சொல்ற. அப்ப நம்ம சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, அதுவும் கிடையாது. இங்கேயும் ஆங்கில வேதாகமத்துல இந்த டெல்லிங், ப்ராஃபஸி டெல்லிங் போடல. நீ எல்லா வேதாகமத்தை எடுத்து இதுல என்ன போடு, இது தீர்க்க தரிசனம் சொல்றது கிடையாது. இந்த நீங்க தமிழாக்கத்துல போட்டுட்டாங்க. இங்க நான் அந்த ஒரிஜினல் தீர்க்க சொல்ல வரேன். ஏன்னா இந்த வரத்தை பேசும்போது நம்ம சொல்லி ஆகணும். அப்போ யாரா இதை பிடிச்சிட்டு கேட்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு போட்டிருக்காங்க. ஐயோ அது சொல்லுன்னு போட்டிருக்கிறது மொழியாக்கத்துல டிரான்ஸ்லேஷன்ல மாத்தி போட்டு, டிரான்ஸ்லேஷன்ல அப்படி சரியா இல்லாம இப்படி இந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்குது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது மூல பாஷையில கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் என்றால் பைபிள். இப்ப நான் சொல்ற மாதிரி பார்த்து பாருங்க, நம்மில் வெவ்வேறான கிருபையின் வரங்கள் இருக்குது. அந்த வரங்களுக்கு ஏற்றபடி நாம் வேதாகமத்தை உடையவர்கள். எப்படி அந்த வரத்தை உடையவர்கள்? வேதாகமத்தை பகுத்து போதிக்கிற, அதாவது வேதாகமத்தை போதிக்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவாறு சொல்லக்கணும். இந்த பைபிளை நீங்க பகுத்து போதிக்கிறது, இந்த பைபிளை குறித்து நம்ம பேசணும் பாருங்க, இது விசுவாச பிரமாணத்துக்கு நேரடியா, அதாவது இடைஞ்சலா இல்லாம விசுவாசத்துல வளர்க்கிற விதமா சொல்லுங்கிறன்னு சொல்லப்பட்டதுதான் இது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றது இருக்கு பாருங்க, அதுக்கு அடையாளம் தெரியுமா? இப்ப அதை நம்ம முடிச்சிரும். இன்னும் பாருங்க, 1 கொரிந்தியர் தானே, நம்ம 1 கொரிந்தியருக்கு வாங்க. அதுல தானே அந்த நம்ம தீர்க்க தரிசன வரத்தை பத்தி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். இங்க ரோமர்ல பார்த்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது வேதத்தை கற்றுக் கொடுத்தல். இப்ப 1 கொரிந்தியர் 12:6 பாருங்க, 12வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே,
கிரியைகளின் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். நல்லா கவனிச்சுக்கங்க. இரண்டாவது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம். சரி, இதுக்கு பேரு தான் மக்கள் விரும்புகிற தீர்க்க தரிசனம். எப்படின்னு சொல்றேன். இது எப்படின்னா, நீங்க டாக்டர் படிச்சா உங்களுக்கு என்ன அறிவு வரும்? டாக்டர் மருத்துவம் சம்பந்தமானது. கரெக்ட். அப்ப அப்படி ஒரு ஆளை பார்த்து கையை பிடிச்சிட்டு நீங்க இருந்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? ரத்த ஓட்டம் உங்களுக்கு தெரியும். நீங்க இன்ஜினியர் படிச்சுட்டீங்கன்னா ஒரு ஏசி இன்ஜினியர்னா ஏசி ஓடதை வச்சு கண்டுபிடிக்கும். மோட்டார் இன்ஜினியர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? அறிவு. கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க சகோதர சகோதரிகளே. நல்ல நம்ம பைபிளை படிப்போம் பாருங்க. ஆவினாலே அறிவை உணர்த்துது. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த வரம் கொடுத்திருப்பாருன்னா நீங்க உங்களுக்கு அந்த அறிவு வரும், உங்களுக்கு உணர்த்தப்படுவீங்க. அந்த இடத்துல ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவருக்கு இடது பக்கத்துல வலி இருக்குது, அவருக்கு இருதயத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த அறிவை உணர்த்துவார் ஆண்டவர். அப்போ நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லணுமா? அதையும் எப்படி சொல்லணும் பாருங்க. உங்களுக்கு அந்த அறிவை உணர்த்து வர, அதுக்கு மேல அந்த அறிவை உணர்த்துக்கு வரது என்ன போட்டிருக்கு? ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். ரெண்டு புத்தியான்னு சொல்றேன். இப்ப அறிவு வந்துருச்சு. அப்ப ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த அறிவை தர்றாரு. எப்படி நமக்கு தெரியும் சொல்லுங்க? நமக்கு அந்த டாக்டரே இல்ல, நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கரெக்ட். அந்த அறிவு கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அது வரும் நமக்கு. சில சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க நினைக்கலாம் சில வீட்டுல சில ஃபேக்டரியில சில விஷயம் ஓடாம இருக்கும். சில நாலேஜ் நேரம் பார்த்து சொல்லிக்க, ஏமா நம்ம அவருக்கு சம்மந்தமே இருக்காது, ஏப்பா அதுல இந்த துறைங்க அதுல இருக்கு, அந்த இதுக்கு திருப்பா. ஆமா, அந்த அவருக்கு அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பேசுறாரு. இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க. இதைத்தான் மக்கள் தீர்க்க தரிசனம்ங்கிறாங்க. ஓகே, இதுலதான் தீர்க்க தரிசனுடைய அம்சங்கள் அடங்கி இருக்குது. சரி, இப்போ இந்த அறிவு நமக்கு இருக்குது இல்ல, இந்த அறிவை யார் தர? இந்த அறிவை தேவன் தான் தருகிறார். நீங்க சாதாரண சார்லஸ் படிக்கல, உங்களுக்கு நீங்க சுகமாக்க இந்த மாதிரி வரும்போது, நீங்க ஒரு தீர்க்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு பல நாட்களாக வியாதியில வேதனைப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவை கர்த்தர் தான் தராரு. அது மருத்துவர் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்க. இதுதான், இந்த வரம் தான் நம்ம மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிற வரம். அப்ப இதுதான். சரி, இப்போ ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? நீங்க பிரசங்கத்துல ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு. தம்பி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையனை பார்த்து, தம்பி நீ போன வருஷம் 6835 ரூபாய் திருடினாய். கரெக்டா சொல்லுவாரு. 35 ரூபா முதல் அப்படி சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் உண்மையில போயிருக்கிறாரு. அந்த மீட்டிங்ல போனோடனே ஜோம் பண்ண போயிருக்காருல, அவரு ஜோகத்துல ஜோம் பண்ணாரு. நீ விபச்சாரியோடு இருக்கிறாய், விட்டு விடு மகனே, நீ பாதாளத்துக்கு போயிருவ, வாழ்க்கையை நீ நரகத்துக்கு போனோடனே, இவ்வளவு நாள் விபச்சாரியோட தொடர்புல இருக்கனே. அவர் அழுது புறந்துட்டார், விழுந்து அங்கனே உருண்டு அழுது ஒப்பு கொடுத்து அழுது மனம் திரும்பிட்டார். அது உண்மைதான். இவரு மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த அந்த மீட்டிங் நடத்தினார்ல பாஸ்டர், அந்த சர்ச்சோட பாஸ்டர், அவர்கிட்ட போய் இந்த புருஷனுடைய இவருடைய கொண்டாட்டி போயிட்டான். போய் ஒரே அழுக, பாஸ்டர் என் வீட்டுக்காரர் எவ்வளவோ நல்லவர் நினைச்சேன், இவன் விபச்சாரக்காரனா இருந்திருக்கிறாங்களே, இனி நான் கூட வாழ மாட்டேன். இப்ப பாஸ்டருக்கு சிக்கல் வந்துட்டு இப்போ நாள் நல்லவனா மாறிட்டான். என்னைக்கோ செஞ்ச தப்புகள்ல அப்பெல்லாம் தெரியல, இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த அம்மா சேர்ந்து வரக்கூடிய தகுதியில அவர் தகுதியோட தான் இருக்கிறாரு. இங்கதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அந்த இடத்துல சொல்லணுமா வேண்டாமா? கரெக்டா சொல்றீங்க. யூ ஆர் ரைட், வெரி கரெக்டா பிடிச்சிட்டீங்க. வசனத்தை சரியா போதிக்கணும். இவனுக்கு இந்த நேரத்துல வசனத்தை சொல்லணுமா, இந்த விஷயத்த சொல்லணுமா, தனியா கூட்டு சொல்லிருக்கலாமே. அந்த 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 ஞானம் ஒரு இருந்திருக்கும். சில இடத்துல செயல்படாம அந்த இடத்துல மனுஷன் தானே தவறி இருக்கலாம்.
இவைகளெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு வந்து வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த அறிவை தாரும், கர்த்தர் கொடுத்த சொல்லுங்க. ஆனால் பொதுவாக எல்லாவற்றையும் ஆண்டவர் இதிலே சொல்லிட்டார். உங்களுக்கு எதிர்காலமா வேதத்துல கண்டிப்பா சொல்லுவார். அதுக்காக நான் தீர்க்கதரிசனம் இல்ல பொய்யெல்லாம் சொல்லல, இருக்குது. ஆனால் இது போல இருக்குதான்னு பாருங்க. சரி, இப்போ இதுல நம்ம கீழே வருவோம். வேறொருவனுக்கு பாருங்க போட்டுட்டு அந்த அப்படி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். நம்மால இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் தீர்க்க தரிசனம் உரைத்தல் இல்ல, வேதத்தை குறித்து உரைத்தல். அதனால இதை நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றது, தீர்க்க பைபிள்ல போட்டிருக்கு உரைச்சிருக்கு தப்பா சொல்ல வேண்டாம்ங்கிற. நீங்க சொல்றது மேலே வந்துடுச்சு. அப்போ பவுல் ஒண்ணு சொன்னார்ல, இவ எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்ன சொல்றேன், எந்த வரத்தையை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை. 14:1 சொல்லிட்டாரு பாருங்க, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ எதை விரும்பணும் தெரியுமா எல்லாரும்? வசனத்தை பகுத்து போதிக்கிறத விரும்பணும். அவர் அதுதான், அதனாலதான் பவுலுக்கு அது பிடிச்சிருக்காரு அவருக்கு. இப்ப நான் எதை ரொம்ப விரும்புறேன் தெரியுமா? இந்த முழு பைபிளையும் படிச்சு ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அதை கேட்கிறவங்களுக்கு புரிகிற வண்ணத்துல, விசுவாசத்தை தூண்டுகிற வண்ணத்துல, ரட்சிப்புக்கு ஏற்ற வகையில, உண்மையின் அடிப்படையில அதை போதிக்கதையே நான் விரும்புறேன். சூப்பர். இப்போ எந்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வேணும்? நீங்களே சொல்லுங்க, இது வேணுமா? இதுதான் வேணும். ஆமா. அப்போ அது பாருங்க, நமக்கு தேவையான கர்த்தர் பேசுவார். இப்ப இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் போய் நீங்க மூல பாஷையில செக் பண்ணணும். ஆங்கிலத்தை செக் பண்ணா ப்ராபர்ட்டி தான் போட்டுருக்கும். எபிரேய பாஷையில, கிரேக்க பாஷையில எப்படி வந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதைத்தான். அப்போ மிக சிறந்த வரமா பவுல் எதை சொல்றாரு தெரியுமா? வேதத்தை கற்பிக்கிற வரம். அதனால கள்ள தீர்க்க தரிசனம் யாரு தெரியுமா? பழைய ஏற்பாட வேண்டான்னு சொல்லி கொண்டிருக்கிற கிருபையின் காலத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசி. கிருபையின் காலத்துல ஆண்டவன் சொல்றாரு, நீ ஒரு பெண்ணோடு நீ விபச்சாரம் செய்தாதான் அவ கூட நீ அவரோட உடலுறவு கொண்டாதான் விபச்சாரம்னு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அதை விட தண்டனை கூட. பார்த்தாவே விபச்சாரம், சோரி முடிஞ்சது. அப்ப எது அது கஷ்டமானது? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒரே ஒரு புதிய ஏற்பாடுல இல்லாத, பழைய ஏற்பாடுல இல்லாத ஒண்ணு புதிய ஏற்பாடுல ஒண்ணுதான் கிடையாது. என்னன்னா பலி கிடையாது. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் நமக்கு ஜீவ பலியா வந்துட்டாரு. 5 விதமான பலிகள் இருந்தது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, அப்படிங்கிற 5 விதமான பலிகள் இருந்துச்சு. அதுக்கு கர்த்தர் ஒரே ஜீவாதார பலியாய் வந்து விட்டார். மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அதனால் தயவு செய்து உங்களிடத்துல நான் கேட்கிறேன், இது நல்லா ஆராய்ந்து படிங்க. முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கர்த்தர் நம்ம கூட தினமும் பேசுவார். அப்போ நீங்க வேதத்தை போதிக்கிற பெரிய பெரிய போதகுமார்கள், எனக்கெல்லாம் ரொம்ப எபிரேய பாஷையும் தெரியாது, ரொம்ப நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் இப்படி எனக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இதெல்லாம் கத்துக்கிட்டு படிச்சுட்டே இருக்கிறேன். நான் இன்னும் நிறைய இதை கத்துக்கணும்னு விரும்புறேன். இதை ஒருவேளை உங்களுக்கு இதை விட நல்ல இதில் சிறந்ததா தெரிஞ்சிருந்தா நீங்களும் அதை சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. மக்களுக்கு நம்ம நல்லதை கொண்டு செல்லுவோம். தீர்க்க தரிசனம் கண்ணை மூடிட்டு மந்திரவாதி மாதிரி மந்திரம் சொல்றது கிடையாது. நீங்க நபியா இருப்பீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று மக்களுக்கு சொல்லுங்க. எதிர்காலத்துல சொன்னார்னா சொல்லுங்க. இப்பெல்லாம் யாரோ ஒருத்தர் பேசுனா தூதன் வந்து கலக்குகிறார் பார்க்கலாம் சொல்றாங்க. எப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது. இல்ல அது அதனால ஆண்டவர் எது சொன்னாலும் அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்போ தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வேணும். அது ஒரு மனிதன வாழ்க்கையை செவ்வைப்படுத்தும். ஆனால் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்குமானால் சிறந்தது. சும்மா நம்மளா ஏதோ ஒண்ணு இந்த ஆண்டு அப்படி இருக்கும், அந்த ஆண்டு இப்படி இருக்குன்னு சொல்வது, அது எப்படின்னு எனக்கு சரியா தெரியல. கர்த்தர் நல்லவர். இதை வந்து ஒரே பாட்டாவே போட்டு விட்டுறேன். ஏன்னா உங்க வீடியோ வந்து பெரும்பாலும் பைபிள் நாலேஜ் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க பாஸ்டர்மார்கள் தான் பாக்குறாங்க. அவங்க வந்து முழுசா பார்ப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தம் இருந்தால் எங்களை மாதிரி ஒரு பாமர மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காமிப்பாங்க. அடுத்த வீடியோ வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்குன்னு
எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல பஞ்சம் வரும், இத்தனை வருஷம் உனக்கு சோறு தண்ணி கிடைக்காது, இந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் சொன்னதை போய் சொன்னாங்க. ஆனா இப்போ 2025 2026 அது என்ன அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் வீடியோல நம்ம வந்து அதுவே இப்ப பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆனது தானே. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், தேவைப்படுற நேரத்துலதான் ஆண்டவர் அப்ப சொல்லியிருக்காங்க அவசியம். ஆனா இப்ப வருஷத்தை வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கிலீஷ் வருஷத்துக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசன டேட்டை வச்சு நம்மளே பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆண்டு பேசுவார், நாளைக்கு பேசுவார், இப்ப கூட பேசுவார். நீங்க அடுத்த வீடியோல தெளிவா சொல்லுங்க, அதுக்கான விளக்கத்தை என்ன பண்ணுங்க தெளிவா சொல்லுங்க. அப்புறம் பொருத்தனை 1ஆம் தேதி அதுவுமா பொருத்தனை எடுத்து நாங்கெல்லாம் பாதி பேர் அதுலயே மண்டை என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, அந்த பொருத்தனையை பண்ண முடியாம குற்ற மனசாச்சு அது ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிடுற மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேதத்துல இருந்து ஒரு சைக்காலஜி அடிப்படை கண்டிப்பா சொல்லுவோம். சொல்லுங்க. நன்றி.